Hi guys, today's video about FAQs, opt-out FAQ as promised by the institute. It's night or 12:30 வந்ததுன்னு நினைக்கிறேன். So I am Chandrasekhar, the faculty of Brahma Vidya, and my friend is here, Sri Hari. So Hari, please to continue. Hi guys. So in the FAQ, it is a continuation to the announcement which was made on two different dates, 15th and 17th. So 17th அன்னைக்கு announcement பண்ணும்போது இன்ஸ்டியூட் சொன்னாங்க நிறைய questions have been raised from the students and other interested stakeholders. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கிளாரிஃபிகேட்டரியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல பாதி கொஸ்டின்ஸ் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நிறைய எங்களோட பியர்ஸும் சரி நிறைய பேர் ரைஸ் பண்ணாங்க. எங்களுக்கும் இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் இருந்தது. ஸோ இன்ஸ்டிடியூட் இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் அ குட் டூல் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். பட் நெவர்தலெஸ் இதுலயும் சில அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் போல வர நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் கோயிங் இன் டு திஸ் FAQ, so 22 detailed question and answers are given. So Hari, ஒரு question answer session மாதிரி பண்ணிடுவோம் இத. So அப்பதான் ஈஸியா இருக்கும் பசங்களுக்கு. ஓகேவா? கரெக்ட். So முதல் கேள்வி என்னன்னா, என்ன precautions ஸ்டூடெண்ட் சைடுல இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன? ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து இப்போ நம்ம நார்மலா எப்படி கவர்மெண்டோட ரெகுலேஷன்ல சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் தான் இன்ஸ்டிடியூட்டும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று, வேரிங் அ ஃபேஸ் மாஸ்க் இஸ் கம்பல்சரி அட் ஆல் த டைம் டியூரிங் த எக்ஸாமினேஷன் சென்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் தோ ஹால் டிக்கெட்ல நம்மளோட ஃபேஸ்ல நம்ம மாஸ்க் இல்லாமல் இருப்போம், எப்படி வந்து அதை செக் பண்ண போறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் ஸ்ட்ரிக்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாஸ்க் ஷுட் பி ஓன் த்ரூ அவுட் தி எக்ஸாமினேஷன் டைம் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தேர் ஆஸ்கிங் யூ டு கேரி அ ஸ்மால் ஹேண்ட் சானிடைசர் பாட்டில் ஃபார் பர்சனல் யூஸ். இன்ஸ்டிடியூட் எக்ஸாமினேஷன் சென்டர்ல ப்ரிடாமினன்டான பிளேசஸ்ல ஹேண்ட் சானிடைசர் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு சின்ன ஹேண்ட் சானிடைசர் கேரி பண்றது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ஹைலி ரெக்கமெண்டேட்டரி. அண்ட் அந்த டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்னு சொல்லியிருக்கிறதுனால வாட் வீ கேன் டூ இஸ், வாட் வீ சஜஸ்ட் டு தி ஸ்டூடெண்ட் இஸ், அந்த சானிடைசர் பாட்டில் இருக்கிற கவரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, ரேப்பரை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ தட் மால் ப்ராக்டிசஸ் அந்த மாதிரி எந்த கொஸ்டினும் வரக்கூடாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த பாட்டில் மட்டும் கேரி பண்ணலாம். அண்ட் என்ஷூர் மெயின்டைனிங் சோஷியல் டிஸ்டன்ஸ் அட் ஆல் டைம்ஸ் இன் தி எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ இப்போ கொடுத்துருக்க அந்த 6 feet நார்ம்ஸே வந்து அங்கேயும் ஃபாலோ பண்ணணும். ஸோ எக்ஸாம்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லையும் சரி, என்ட்ரி பாயிண்ட்லையும் சரி, எக்ஸிட் பாயிண்ட்லையும் சரி, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் சோஷியல் டிஸ்டன்சிங் நார்மை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல எந்த கன்ஃபியூஷனும் எந்த ஒரு ஹேவாக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அட்லீஸ்ட் 1 hour பிஃபோர் தி ஷெட்யூல் டைம் எக்ஸாமினேஷன் சென்டரை ரீச் ஆக சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இல்ல மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல அந்த டைம்ல. பட் நெவர்தலெஸ் அட்லீஸ்ட் 1 hour முன்னாடி போற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்றதுதான் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கைட்லைன். அப்புறம் செகண்ட் கேள்வி என்னன்னா, இப்போ ICAI சைட்ல இருந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கேள்வி. ஸோ இன்ஸ்டிடியூட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ல ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் பி டூயிங் த தெர்மல் ஸ்கேனிங். ஸோ எக்ஸாம்குள்ள வரதுக்கு முன்னாடி எல்லாரையுமே வந்து தெர்மல் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ தெர்மல் ஸ்கேன் பண்ணி தெர்மல் ஸ்கேன்ல ஃபீவர் இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா வாட் வில் ஹேப்பன் அப்படின்றது நெக்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக ஹேண்ட் சானிடைசர்ஸ் வில் பி கிவன் அட் தி டைம் ஆஃப் என்ட்ரிங் தி ஹால். ஸோ அவங்களோட பர்சனல் ஹேண்ட் சானிடைசர் இல்லைனா கூட இன்ஸ்டிடியூட் வில் ப்ரொவைட் தி ஹேண்ட் சானிடைசர் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அவங்க வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்புறம் அந்த டைம்லாமோ அவங்களுக்கு வந்து சானிடைசர் யூஸ் பண்ற ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ண போறாங்க. அண்ட் தோஸ் ஹூ ஆர் நாட் ஹேவிங் ஃபேஸ் மாஸ்க், அவங்களுக்கு ஃபேஸ் மாஸ்கையும் ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு இன்ஸ்டியூட் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டியூட் வில் அலோவ் யூ இன் டு தி எக்ஸாமினேஷன் சென்டர் ஒன்லி வென் யூ வேர் அ ஃபேஸ் மாஸ்க். அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங்கை வந்து எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றத வந்து இன்ஸ்டிடியூட் என்ஷூர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து ஹாலில் இருக்கிற இன்விஜிலேட்டர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், இன்சார்ஜஸ் எல்லாருக்குமே ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்றது தான் இன்ஸ்டியூட்டோட சைட்ல இருந்து கொடுத்துருக்க கைட்லைன். அப்புறம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீவர் இருந்ததுன்னா will the examination all allow பண்ணுவாங்களா அவனை எழுதுறதுக்கு? ஸோ திஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா இது வந்து 2-3 பாயிண்ட்ல FAQல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வரதுக்கு முன்னாடி ஃபீவர் இருக்கு அப்படின்னா தெர்மல் ஸ்கேனிங்ல தெரிஞ்சிடும். ஸோ தெர்மல் ஸ்கேனிங்ல ஃபீவர் இருக்குன்னு தெரிஞ்சா எக்ஸாமினேஷனுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் இன்ஸ்டியூட் சொல்லியிருக்காங்க. ஆனா அட் தி சேம் டைம் இஃப் அ ஸ்டூடெண்ட் இஸ் சஃபரிங் ஃப்ரம் சம் அதர் எயில்மெண்ட் விச் இஸ் நாட் கம்யூனிகபிள் அண்ட் அதுக்கு வந்து ப்ராப்பர் மெடிக்கல் சர்டிபிகேட் வச்சிருந்தாங்கன்னா, ஒரு MBBS ப்ராக்டிசிங் டாக்டர் கிட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட் வச்சிருந்தாங்கன்னா ஸ்டேட்டிங் தட் இட் இஸ் நாட் டியூ டு COVID-19, அந்த கேஸ்ல ஸ்டூடெண்ட்ஸை வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் personally it is advisable that if a student is having some kind of a fever, எக்ஸாமினேஷன் வந்து ஹாலுக்கு வராம இருக்கிறது பெட்டர் அப்படின்றது தான் இன்ஸ்டிடியூட் சைட்ல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த ட்ராமாவை ஃபேஸ் பண்றதுக்கு இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் அவர் செல்ஸ் ஃப்ரம் கோயிங் டு தி எக்ஸாமினேஷன் ஹால்ன்றது தான்
இன்ஸ்டிடியூட்டோட கைட்லைன். So the next question is nothing but if a student has forgot to bring his face mask, at what will happen அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கம்பல்சரியா you have to wear the face mask as the entry and as per the guidelines of the institute நீங்க all time போட்டுக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். So fifth question என்னன்னா, இப்போ examination center will be sanitized on the examination dates அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ். ஸோ இதை வந்து சானிடேஷன் பத்தி இன்ஸ்டியூட் என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லா எக்ஸாமினேஷன் சென்டரும் எக்ஸாமினேஷன் ஆல் தி எக்ஸாமினேஷன் டேட்ஸ்ல இட் வில் பி ப்ராப்பர்லி சானிடைஸ்ட் அண்ட் சானிடைசர்ஸ் வில் பி கெப்ட் அட் ப்ரிடாமினன்ட் பாயிண்ட்ஸ் லைக் என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட், அப்புறம் வாஷ்ரூம்ஸோட எக்ஸிட்ல என்ட்ரில இந்த இடத்துலலாம் வந்து சானிடைசர் வைப்போம். அது தவிர நாங்களும் ஃபுல்லா சானிடைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வாட் இஸ் தி லெவல் ஆஃப் சானிடைசேஷன் அண்ட் வாட் இஸ் தி மீடியம் ஆஃப் சானிடைசேஷன்றது டிஃபர் ஆகும் பிளேஸ் டு பிளேஸ். But sanitization will be done, so examination hall will be kept disease free அப்படின்றதுதான் வந்து இன்ஸ்டிடியூட்டோட ப்ராமிஸ். 6th question வந்து நமக்கே தெரியும், precautionsலாம் கரெக்டா எடுத்திருப்பாங்களா அப்படின்னா of course yes அப்படின்னு ஆன்சர் கொடுத்திருக்காங்க இன்ஸ்டிடியூட். 7th question, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா ஓல்ட் சிலபஸோட இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப் டு நவம்பர் 2020 அப்படின்னு கேட்டிருக்காங்க. for the students who are opting out for all, அதுக்கு என்ன பதில்? ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து முதல்ல நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது ஜூன் எக்ஸாம், ஆக்சுவலா மே 2020 தான் இன்டர்மீடியட்டுக்கு லாஸ்ட் ஹோல் சிலபஸ் எக்ஸாமினேஷனா இருந்தது. நாங்கள் ஒரு அட்டெம்ப்ட் எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு நவம்பர் வரைக்கும் பண்றோம் அப்படின்னாங்க. ஸோ இதுல கன்ஃபியூஷன் இருந்தது பசங்களுக்கு, வெதர் இப்ப எழுதுறவங்களுக்கும் போஸ்ட்போன் பண்ணுவாங்களா இல்ல இப்ப ஆப்ட் அவுட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் லாஸ்ட் டைம் எழுதுற மாதிரி ஆப்ஷன் இருக்குமா அப்படின்றதுக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல இன்ஸ்டிடியூட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் நவம்பர் 2020 இஸ் தி லாஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபார் ஹோல் சிலபஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தாலும் இதோட ரிலேட்டட் கொஸ்டின் தான், வேர் இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோல் சிலபஸ். ஸோ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நவம்பர் 2020 வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து ஹோல் சிலபஸ்ல எழுதலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருந்தது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ட் அவுட் பண்றவங்களுக்கு மே 2021 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ மேல இப்ப ஜூலை ஒரு ஆகஸ்ட்ல நடக்க போற எக்ஸாமினேஷன் எழுதாதவங்களுக்கு மே 21 இஸ் த லாஸ்ட் அட்டெம்ப்ட். ஆனா இப்ப ஜூன்ல இல்ல ஆகஸ்ட்ல எழுதுறவங்களுக்கு நவம்பர் 21 தான் லாஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளேவர் தான் வந்து இன்ஸ்டிடியூட் கொடுத்துருக்கு. ஸோ இதுல என்னன்னா, ஹோல் சிலபஸ் ஐபிசிசி நவம்பர் இஸ் த லாஸ்ட் அட்டெம்ப்ட். ஹோல் சிலபஸ் ஃபைனல் ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஆப்டிங் அவுட் மே 21 இஸ் த லாஸ்ட் அட்டெம்ப்ட். those who are not opting out, those who are going to write the examination, அவங்களுக்கு predominant நவம்பர் தான் இருக்கும். பட் இன்ஸ்டிடியூட் மைட் ரெக்கமெண்ட் ஃபார் நெசசரி சப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஒரு கிளாரிட்டி வந்து போக போக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு பி a little bit careful about it. அப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் நவம்பர் அப்படின்னு நோட்டிபிகேஷன்ல வந்தது ப்ரீவியஸா. ஸோ நவ் பீப்புள் வாண்ட் டு நோ நவம்பர்லயே நடக்குமா டிசம்பர்ல நடக்குமான்னு, அதுக்கு என்ன பதில்? ஸோ அதுக்குதான் அவங்க சொல்லியிருக்காங்க, நவம்பர்ல நடக்காது, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் எக்ஸாம் நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து மேல நடக்க வேண்டிய எக்ஸாமே ஜூன்ல மாதிரி ஜூலைல மாதிரி இப்போ ஆகஸ்ட்ல வந்து இருக்கு. ஸோ ஆகஸ்ட்ல நடக்கிற எக்ஸாமினேஷனையும் ஃபர்தரா வந்து போஸ்ட்போன் பண்ண முடியாது அப்படின்றதுனால நவம்பர்ல நடக்க வேண்டிய எக்ஸாமினேஷனை டிசம்பர்ல நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் திங்ஸ் கோஸ் வெல், வெதர் தி எக்ஸாமினேஷன் ஹேப்பன்ஸ் இன் ஆகஸ்ட் ஆர் நாட் ஃபார் whomsoever opting in opting out, பட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர்ல தான் நெக்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு கிளியரா இன்ஸ்டிடியூட் சொல்லியிருக்காங்க. 10th கொஸ்டின் என்னன்னா, இப்போ நான் எழுதிட்டு இருக்கேன் எக்ஸாம், சரணா என்னோட ஏரியா வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோன் ஆயிடுது. ஸோ வாட் வில் பி டன்? I will be allowed to write or what will happen? So இது வந்து ரொம்ப பெக்குலியரான क्वेश्चन. ஏன்னா we don't know, it is very uncertain. ஒரு ஏரியா வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோன் ஆறதும் ஆகாம இருக்கிறதுக்கும் எவ்ரிடே டெஸ்டிங் மூலமா எவ்ரிடே பாசிட்டிவ் கேசஸ் மூலமாவும் டிசைட் பண்ற ஒரு விஷயம். ஸோ எக்ஸாமினேஷன் நடக்கிற டைம்ல இருந்தாலும் சரி இல்ல நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல இருந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு பீப்புள் ஆர் நாட் அலவுட். ஸோ அவங்க வந்து ஆப்ட் அவுட் தான் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்டிடியூட் சொல்றது. ஸோ எக்ஸாம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கண்டெய்ன்மெண்ட் ஜோனா மாறிடுது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோன் மாறின உடனே அந்த நோட்டிபிகேஷனை பேஸ் அவுட் பண்ணி ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்ஸ்டிடியூட் சொல்றாங்க. பட் இதுல ஒரு விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபியூ எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் கண்டெய்ன்மெண்ட் ஜோனா மாறினா இதே மாதிரிதான் அடுத்த கொஸ்டின் இருக்கும். ஒரு சில எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இஃப் ஐ பிகம் ஃபீவர், இஃப் ஐம் ப்ரோன் டு கோவிட் பாசிட்டிவ் கேஸ் ஆயிடுது என்னோட கேஸ்லயே அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ இந்த எல்லா கேஸ்லயும் இன்ஸ்டிடியூட் என்ன சொல்றாங்கன்னா, பார்ஷியல் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் அடுத்த சைக்கிளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவீங்க. ஸோ எழுதின எக்ஸாம ரிசல்ட்டை ஃபோர்ஃபீட் தான் பண்ணுவாங்க, அதை ஃபோர்கோ தான் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சப்ஸ்டிக்வெண்டா மறுபடியும் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். பட் ஆஸ் ஏர்லியர் செட், எக்ஸாமினேஷன் ஃபீஸோ இல்ல அந்த எக்ஸாம்ஷனோ அதையெல்லாம் கேரி ஃபார்வர்ட் ஆகும்
அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அண்ட் இந்த COVID-19 பாசிட்டிவ் அந்த டிரான்சிஷன் டியூரிங் தி எக்ஸாமினேஷன் நடந்தது அப்படின்னா இன்ஸ்டிடியூட் சேயிங் தட் யூ வில் பி எலிஜிபிள் டு ஆப்ட் அவுட் நோட்டிபிகேஷனை பேஸ் பண்ணியோ இல்லை மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணியோ அண்ட் ஆப்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல மேண்டட்டரியா எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 10, 11, 12 எல்லாத்துலயுமே சொல்லியிருக்காங்க. ஆனா 12th கொஸ்டின் வந்து ரொம்ப 13th வந்து ரெட் ஜோன் அப்படி இருந்துதான் என்ன ஆயிருக்கும், இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவான்னு சொன்னா அதே மாதிரிதான் இன்ஸ்டியூட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் புஷ் ஓவர் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். நவம்பருக்கு புஷ் ஓவர் பண்ணிடுவான். அண்ட் 12th கொஸ்டின்லயும் அதுதான் சொல்லியிருக்கான். ஏதாவது ஒரு சிட்டில வந்து ஹை மேக்னிடியூட் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இருக்கிற சிட்டி சென்னை எடுத்துக்கோம். சென்னை magnitude of COVID-19 outbreak is too heavy. So every day 2000 cases பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கேஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேண்டட்டரியா அந்த சிட்டியை வந்து ஆட்டோமேட்டிக்கா we will switch over அப்படின்றாங்க. ஸோ ஈவன் இஃப் ஸ்டூடெண்ட் டஸ் நாட் ஆப்ட் அவுட் ஃபார் இட், எனக்கு தெரிஞ்சு சில சிட்டி நம்மள மாதிரி இருக்க சிட்டி டச் வுட் இஃப் திங்ஸ் கோஸ் வெல் அப்படி எக்ஸாம் நடக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஆட்டோமேட்டிக் புஷ் ஓவர் இருக்கும் அப்படின்றது தான் வந்து 12th கொஸ்டின் தான் ஆன்சரா இன்ஸ்டிடியூட் ஹஸ் गिवन. ஸோ 14th கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2 குரூப் அப்ளை பண்ணிருக்கான். நான் ஃபர்ஸ்ட் குரூப் சக்சஸ்ஃபுல்லா எழுதி முடிச்சிட்டேன். செகண்ட் குரூப் I have written 1 paper or I have completed 2 papers and then I fall under the containment zone. So that means I am in partial attendance of the exam. So what will happen அப்படின்னு கேக்குறான் இப்போ. அதுதான். ஸோ பார்ஷியல் எக்ஸாமினேஷன் நான் மேலேயே சொன்ன மாதிரி பார்ஷியல் எக்ஸாமினேஷனுக்கு இன்ஸ்டிடியூட் சேயிங் யூ வில் நாட் பி கன்சிடர்ட், அந்த எக்ஸாமினேஷன் வில் நாட் பி கன்சிடர்ட், யூ வில் பி ஆட்டோமேட்டிக்லி புஷ்ட் ஓவர் அண்ட் எல்லா எக்ஸாமினேஷனும் அடுத்த அட்டெம்ப்ட்ல தான் எழுதணும். However, ஒரு குரூப் கம்ப்ளீட் ஆயிடுது அப்படின்னா that group will be taken as completed. ஸோ இன்னொரு குரூப் பெண்டிங் இருக்கிற குரூப்பை மட்டும் நீங்க வந்து புஷ் ஓவர் பண்ணி ஆப்ட் அவுட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா 2 குரூப்பையும் தனித்தனியா எழுதும் போது வாட் வில் ஹேப்பன் டு தி ரேங்க்? ஸோ சிங்கிள் அட்டெம்ப்டா கன்சிடர் ஆகுமா, டபுள் அட்டெம்ப்டா கன்சிடர் ஆகுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து இன்னும் இன்ஸ்டிடியூட் வந்து இந்த கொஸ்டின் மூலியமா ஆன்சர் கொடுக்கணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமினேஷன் எழுதும் போது ஃபுல் ஸ்ட்ரெச்ல எழுதணும்னு ஆசைப்படுவாங்க பிகாஸ் ஆஃப் தேர் ரேங்க் ஆஸ்பிரேஷன்ஸ். ஸோ ஒரு குரூப் தனித்தனியா எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்றது இன்ஸ்டிடியூட் கிளியரா சொல்லல. 15th கொஸ்டின் என்னன்னா, ஸ்டூடெண்ட் இஸ் டெஸ்டட் அண்ட் இஸ் பாசிட்டிவ் COVID-19ல, அப்போ will he be allowed for exam or எனக்கு சடனா ஃபீவர் வந்துருது, அப்போ what will happen? As said above தானே, you will not be allowed, pushed over to November. Said above தான் definitely student will out, they will be pushed over automatically to the next cycle. So partial examination கான shifting allow பண்ண மாட்டாங்க, கம்ப்ளீட்டா it will get postponed. And then 16th question is, I am not opting out now. On a later date, can I opt out for the examination? Yes, 2 reasons. ஒன்னு containment zoneல கவர் ஆனாலோ இல்ல உங்களோட health issue you are subsequently given with any other ailment, fever அந்த மாதிரி இருக்கு, மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்க முடியல அப்படின்னா then you are going to be automatically pushed over to the next step. Opt out option வந்து ஓபன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்ஸ்டிடியூட். And then அதுதான் இந்த ஆப்ட் அவுட் பண்ணா இதுதானே ஃபைனல், சோ சேஞ்சஸ் பண்ண முடியாது. எஸ், அதுதானே 20th குள்ள ஆப்ட் அவுட்ன்றது கரெக்ட். ஆப்ட் அவுட் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. Done. So I think predominantly we have covered. 19th question வந்து change of examination city அப்படின்னு இருக்கு. கரெக்ஷன் விண்டோ எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா 17th to 20th தான் டைம். அதுக்கப்புறம் we cannot do it. So anyone who wants to change examination center or இல்ல சிட்டியோ 20th குள்ள பண்ணிடணும். Again you will have to remember the guidelines of the government. e-pass வாங்கணும், as we have already mentioned in the previous video. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு please do the examination change. Next 20th வந்து, if there is there any other document or letter which has to be uploaded when I am choosing opt out? That is the question. இல்ல, டிக்ளரேஷனை வந்து ஸ்கேன் பண்ணி பண்ணா மட்டும் போதும், ரிட்டன் மாதிரியோ இல்ல பிரிண்டட் இதுலயோ பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. However, print ஃபெசிலிட்டியே எனக்கு அவைலபிளா இல்ல. ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ் ஐ மீன் சிச்சுவேஷன் வேர் ஐ டோன்ட் ஹேவ் a printing facility. தென் அந்த டைம்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த டைம்ல வந்து இந்த டிக்ளரேஷனை எழுதி they can submit it அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சூப்பர்டா, 21க்கும் முடிச்சிட்டு ஆன்சர் சேர்த்து. சோ ஃபைனல் क्वेश्चन வந்துடலாம். ஃபைனல் क्वेश्चनனா, நீ தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போகணுமா அப்படின்னா நீ கண்டிப்பா எடுத்துட்டு போயே ஆகணும். இது வந்து கோவிட் டைம் இல்ல. few students will depend upon the water which are provided in the examination center. So examination centerல கொடுப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், எக்ஸாமினேஷன் சென்டர்ல கொடுப்பாங்க. பட் எப்பவுமே வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கேரி a water bottle with any examination. இது கோவிட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஏன்னா வாட்டர் இஸ் an oxygen booster. ஸோ எக்ஸாமினேஷன்ல உங்களோட கான்சென்ட்ரேஷனுக்கும் உங்களோட ஃபோக்கஸ்க்கும் டிவேட் ஆகாம இருக்கிறதுக்கு அடிக்குவேட் வாட்டர் குடிக்கணும் டியூரிங் த எக்ஸாம் ஆல்சோ.
ஸோ அதனால நீங்களே தண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டைம்ல குடிச்சிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ டு கெட் பெட்டர் கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஸ்கோர் பெட்டர் மார்க்ஸ் இன் தி எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எஃப்ஏக்யூஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. ஜென்ரல் ஹெல்த் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எக்ஸாமினேஷன் நடந்தா டெஃபினட்டா we all know that you guys will be coming up with a successful color. பட் எக்ஸாம் நடக்கலனாலும் உங்களோட ஏரியால கண்டெய்ன்மெண்ட் ஜோனா இருந்து எக்ஸாம் மேண்டட்டரியா போஸ்ட்போன் பண்ணாலும் இல்ல இந்த எக்ஸாம் நீங்க எழுதினாலும் எழுதலனாலும் whatever it is, இந்த டைம் is tough for every one of us. We all know that everyone is suffering with various problems. So financially, health wise, mentally நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றோம். ஸோ இதுல எக்ஸாமினேஷனுக்கு இன்ஸ்டிடியூட் அவங்களால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்றாங்க. So those who can, those who want, please use the option of opt-out. Stay safe. Next attempt எழுதிக்கலாம். ஒரு attemptல எதுவும் ஆக போறது இல்லை. Or if you are prepared well, if you want to write the examination, take these precautions and definitely give the examination. You will be coming out with successful color. So all the very best, guys. இது நாங்க உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிருந்தோம். Yes guys, so all the best. Good luck. Yes, நம்ம என்ன சொல்றது, anything please come to Brahma Vidya. We are always here to help you guys. So this is our passion. We are here to help you, provide our services. So good luck guys. So if you're going to opt out, think ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, இந்த அட்டெம்ப்டா இருக்காது உங்களுக்கு, உங்க அட்டெம்ப்டே நவம்பருக்கு மாறிடும். ஸோ நீங்க அட்டெம்ப்ட் கவலைப்பட்டு நான் இப்போ எழுதுறேன் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஹெல்த் இஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் as we always prefer. So good luck guys. Any queries, come back to us. So ஹரி, ஃபைனல் கொஸ்டின், என்னோட கொஸ்டின் ஒண்ணே இருக்கு. எக்ஸாம் நடக்குமா நடக்காதா? மேல இருக்கோ பாத்துப்பா. Okay guys, பாப்போம். See you. Take care guys. Bye bye. Bye bye.